வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப நெருக்கமானது. டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பரில் இந்த 3 எழுத்து இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த எஸ்டிஜி பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன டேட்டா ப்ரெசென்ட்டாக வந்திருக்கோ அது வரைக்கும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்மளுடைய சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம கிளாஸ் இன்னைக்கு பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்மளுடைய ஜிஸ்ட் பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்க கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாங்க. ஸோ என்ன பார்க்க போறோம்னா நித்தி ஆயோக்கூடிய எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2023 to 2024 இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 4th எடிஷன், 4வது எடிஷன். ஸோ எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது மொத்தம் 17 இருக்கு. ஸோ இதை மெஷர் பண்ண 169 டார்கெட்ஸும் ஈவன் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 193 கண்ட்ரிஸ், ஸோ 193 ஈவன் மெம்பர் ஸ்டேட்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இது 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான இலக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா 2030. ஸோ 2030க்குள்ள இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 கொண்டு வந்த பிரண்ட்லேண்ட் கமிஷன். சரிங்களா? ஸோ பிரண்ட்லேண்ட் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எஸ்டிஜிக்கு முன்னாடி மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஜிஸ் இருந்திருக்குது. 2000 கொண்டு வந்திருப்பாங்க மில்லேனியம் வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஜோஹன்ஸ்பர்க் டிக்ளரேஷன். ஸோ இது ரியோ பிளஸ் 10 அப்படின்னு சொல்றாங்க. 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியோ பிளஸ் 20 சம்மிட் 2012 நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2002 ஸோ அதே தான் தமிழில் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த எஸ்டிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 5 P's சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 P அப்படிங்கிறத இதுக்கான எஸ்டிஜிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 P என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி, பீஸ், பார்ட்னர்ஷிப். ஸோ மக்கள், பூமி, செழுமை, அமைதி, கூட்டாண்மை அப்படிங்கிற இந்த 5 தத்துவத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அடித்தளமாக இருக்கு. சரிங்களா? இந்த 5 தான். இது பேசிக்காக எஸ்டிஜி எப்போ கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அது என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தான் மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்களை அந்த எஸ்டிஜி 17 கோல் வாரியாக அவங்கள கணக்கிட்டு மதிப்பிட்டு அந்த ரேங்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடியது 4th நிதி ஆயோக் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இது லான்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2018 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அக்ராஸ் 16 கோல்ஸ். ஸோ மொத்தம் நமக்கு 17 கோல் இருக்கும். அதில் 16 கோலுக்கு தான் இவங்க ஸ்டேட்ஸுக்கு ரேங்க் கொடுக்குறாங்க நிதி ஆயோக். எத்தனை கோலுக்கு? 16 எஸ்டிஜிக்கு தான் ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணுறப்போ ஸ்டேட்ஸ் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், மாஸ்பி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம், அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்ட்ரிஸ், அப்புறம் யூஎன் ஏஜென்சி. ஸோ இவங்கெல்லாம் இவங்களோடலாம் கன்சல்ட் பண்ணி தான் நமக்கு இந்த இண்டெக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 4th எடிஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. ஸோ ஸ்ரீ சுமன் பெரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போ நித்தி ஆயோக் வைஸ் சேர்மனாக இருந்தவர். ஸோ அதே மாதிரி BVR சுப்பிரமணியம். ஸோ இவர் நித்தி ஆயோக் சிஇஓவாக இருந்திருப்பா. அப்படி இது ரிலீஸ் பண்ணுற டைமில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4th இண்டெக்ஸில் மொத்தம் எத்தனை இண்டிகேட்டர்ஸ் அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா 113 இண்டிகேட்டர்ஸ். ஸோ 113 குறியீடுகளை அவங்க யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது இந்த 113 இண்டெக்ஸ் மாஸ்பி சொல்லக்கூடியது. ஸோ புள்ளியியல் அமைச்சகம் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜும் அந்த எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை லோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் லோக்கலைஸ் எஸ்டிஜிஸ் த்ரூ 9 தீம்ஸ். சரிங்களா? ஸோ 9 கருப்பொருள்கள் மூலமா இவங்க அந்த உள்ளூர் குறிகாட்டி கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் இவங்க அசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் PAI இதுல 2.5 லேக் கிராம பஞ்சாயத்து அவங்க 100 பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்கேல்ல வச்சு அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜுடைய இண்டெக்ஸ். ஸோ LIF அதுக்கப்புறம் PAI அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நிதி ஆயோக் 12 மேண்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்னன்னா அடாப்ஷன் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் எஸ்டிஜி. ஸோ எஸ்டிஜிஸ் அதை அடாப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அதை கண்காணிக்கிறதும் இந்த நிதி ஆயோக்குடைய ஒர்க்கு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்
கோல் வைஸ் ஸ்கோர்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கோல் வைஸ் என்ன ஸ்கோர் எப்படி கொடுக்குறாங்க, எந்த பேஸ் பண்ணி ஸ்கோர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கோல் 14. ஸோ கோல் 14ங்கிறது லைஃப் பிலோ வாட்டர். சரிங்களா? இது வந்து ஓவரால் ஸ்கோர்ல வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க கோல் 14 அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த கடலோர மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது 9 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு. அப்போ அந்த 9 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இது இந்த கோல் 14 வந்து சூட் ஆகும். சரிங்களா? அதனால இந்த கோல் 14 காம்போசைட் ஸ்கோருக்கு வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாட் இன்க்ளூடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கோர் பார்த்தோம்னா 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஸோ ஹையர் ஸ்கோர் வந்து கிரேட்டர் ப்ராக்ரஸ். ஸ்கோர் அதிகமாக இருந்தால் அவங்க வந்து நல்லா எஸ்டிஜியில் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து அச்சீவர், இது ஆஸ்பிரண்ட்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ ஆஸ்பிரண்ட்னா அவர் வந்து அப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கார். சரிங்களா? ஸோ இது வந்து தமிழில் பின்தங்கிய செயல்திறன் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 49 ஸ்கோர். நெக்ஸ்ட் வந்து 50 to 64 இருந்ததுன்னா இவங்களை வந்து பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், செயலாற்றும் நிலை. நெக்ஸ்ட் 65 to 99னா ஃப்ரண்ட் ரன்னர், முன்னணி செயல்திறன் நிலை. நெக்ஸ்ட் வந்து 100. ஸோ 100 அச்சீவ் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன சொல்றோம், அச்சீவர், சாதனையாளர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆஸ்பிரண்ட், பர்ஃபார்மர், ஃப்ரண்ட் ரன்னர், அச்சீவர், இந்த 4 கேட்டகரியில் தான் ஸ்டேட்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. சரிங்களா? உங்களுடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இது வந்து பின்னாடி வரக்கூடிய நோட்ஸில் என்ன சொல்றது, பின்னாடி வரக்கூடிய இடங்கள்லாம் இந்த ஆஸ்பிரண்ட்டுங்கிறது இங்கே தமிழில் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இது வந்து தமிழில் படிக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஆஸ்பிரண்ட், பர்ஃபார்மர், ஃப்ரண்ட் ரன்னர், அச்சீவர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லேயே படிக்க பாருங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 16 கோலுக்கும் நமக்கு வந்து யாரு என்ன ஆஸ்பிரண்டா என்ன 4 கேட்டகரின்னு நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த தமிழில் பின்தங்கிய செயலாற்றம் இது படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தமிழ் வேணும்னா இங்கே இருக்கிறத பார்த்துட்டு கீழே டேபிளில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ் படிக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து 2047க்குள்ள விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியாவை அடையிறதுக்கான ஒரு முக்கியமான அளவுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 17 கோல் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த 17 கோல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நோ பாவர்ட்டி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வறுமையின்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ ரொம்ப முக்கியமானது நோ பாவர்ட்டி, வறுமையின்மை. ரெண்டாவது வந்து 0 ஹங்கர். சரிங்களா? ஸோ பசி இல்லா உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியின்மை இருக்கணும் ரெண்டாவது. மூணாவது வந்து ஹெல்த். ஸோ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது. இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்கட் வச்சு எல்லாம் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ புதுசாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருந்தால் படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் வந்து பாருங்க எஜுகேஷன். சரிங்களா? ஸோ தரமான கல்வி. ஃபிஃப்த்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஃபிஃப்த்து வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த்து கீழே இங்கே 10க்கு வந்தீங்கன்னா நேராக இது வந்து ஈக்வாலிட்டிஸ் பற்றி, ஈக்வாலிட்டிஸ்ங்கிற வேர்டு இருக்குது. என்ன சொல்லுதுன்னா ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் சொல்லுது. சரிங்களா? ஜெண்டர் ஈக்வாலிட்டி 5 சொல்லுது. 10 வந்து ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ சமத்துவமின்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 10. நெக்ஸ்ட் வந்து 6th பார்த்தீங்கன்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 7th அஃபர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி, மலிவான மற்றும் தூய்மையான எரிசக்தி. 8th டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, decent work and economic growth. 9th வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மொத்தம் 3I இருக்கும். சரிங்களா? ஸோ 3I இருக்கு இல்லைங்களா? ஸோ 9th கோல் வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் புதுமை உள்கட்டமைப்பு. 10th பார்த்தோம் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். 11th வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். 12th ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ஸோ பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. கிளைமேட் ஆக்ஷன். ஸோ 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன், பருவநிலை செயல்பாடு. 14, 15 ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர், 15 லைஃப் ஆன் லேண்ட். ஸோ 14 வந்து வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய, நீருக்கடியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, இது நிலத்தின் மீதான வாழ்க்கை. கோல் 15. 16 வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள். இந்த 16 கோலையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும், ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். 17 கோல் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ், இலக்குகளுக்கான கூட்டாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது 17 கோலா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு 17 கோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 4th இண்டெக்ஸ்ல என்னென்ன முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஓவரால் எஸ்டிஜி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 71 இருக்கு சரிங்களா. ஸோ இந்த 4th இண்டெக்ஸில் 71 இருக்கு. 2020 66 இருந்திருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க சரிங்களா. அந்த ஓவரால் ஸ்கோர்ஸில் எல்லா ஸ்டேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி கோல் 1, 8, 13 இது வந்து ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரிக்கு வந்து இப்போ மூவ் ஆகியிருக்காங்க. கோல் 1, 8, 13 இவங்க 3 பேரும் ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரிக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோல் 13ங்கிறது இங்கே பாருங்க ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்கோர் சரிங்களா. ஸோ 67 இருக்கு இப்போ. ஸோ அதிகமாக கோல் 13ல தான் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கோல் 1 சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஸ்கோரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 57 to 79 சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஸ்கோரும் வந்து 57 to 79க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து கேரளா, உத்தரகாண்ட், தமிழ்நாடு, அப்புறம் கோவா சரிங்களா. இதோட ஸ்கோர் பாருங்கள், கேரளா, உத்தரகாண்ட் 2 பேரும் ஒரே ஸ்கோரில் இருப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் வந்து 78, கோவா 77 சரிங்களா. இந்த ஒரே ஸ்கோர் இருக்கு. பட் நம்ம இதை வந்து அடுத்தடுத்த இடத்துல வச்சிருக்கிறோம். ஸோ கேரளா ஃபர்ஸ்ட், உத்தரகாண்ட் செகண்ட், தமிழ்நாடு தேர்டுன்னு இருக்கு. அது ஒரு சில இடங்களில் தேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. சில பாலிசி நோட்ஸ்லேயே வந்து அவங்க செகண்ட் அப்படின்லாம் கூட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோன்னா சேம் ஸ்கோராக இருந்தாலும் நமக்கு வந்து வெப்சைட்டில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து இங்கே ரேங்க் வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க கேரளா, உத்தரகாண்ட், தமிழ்நாடு, கோவா இவங்க தான் டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க. அதே மாதிரி லோவஸ்ட் பர்ஃபார்மர் ரொம்ப கீழே இருக்கக்கூடியவங்க பீகார், அப்புறம் ஜார்க்கண்ட், நாகாலாந்து. ஸோ பீகார், ஜார்க்கண்ட், நாகாலாந்து ரொம்ப கீழே இருக்காங்க. ஸோ இது போக ஃப்ரண்ட் ரன்னர் ஸ்டேட்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஃப்ரண்ட் ரன்னர் ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 32 மாநிலங்கள் இருக்குது இந்த ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில் சரிங்களா. ஸோ அது போக 10 மொத்தம் 32, அதில் 10 வந்து நியூவாக வந்திருப்பாங்க இந்த இண்டெக்ஸில். ஸோ அந்த 10 ஸ்டேட்டுடைய பேர் வந்து கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்ஃபார்மர் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 4 ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. மேகாலயா, நாகாலாந்து, ஜார்க்கண்ட், பீகார் இவங்க வந்து பர்ஃபார்மர் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசோடைய ஸ்கோர் வந்து 25 வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு சரிங்களா. இன்க்ரீஸ் இன் ஸ்கோர் பை 25. ஸோ அப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு உத்தரப்பிரதேசம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு வருதான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், சிக்கிம் இவங்கலாம் வந்து ரொம்ப வேகமாக உயர்ந்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் பிரதேசத்தில் பார்த்தோம்னா டாப்ல இருக்கக்கூடியது சண்டிகர், கீழே ரொம்ப லோவஸ்டாக இருக்கக்கூடியது லடாக் சரிங்களா. ஸோ இது வந்து யூனியன் பிரதேசங்களில் சொல்லியிருக்காங்க. நம்ம மெயினாக படிக்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கோல்லையும் தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் எவ்வளோ, அது என்ன கேட்டகரியில் இருக்குது, என்ன ரேங்க்ல இருக்குது, அதே மாதிரி அந்த கோலில் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்போ இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ஓரியன்டாக வச்சாங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் இந்தியா, தமிழ்நாடு. இதில் வந்து இந்தியாவோட இது கொடுத்துருக்க, இந்தியாவோட இது தமிழ்நாட்டோட கம்பேரிசன் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டோடைய தான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்கும் சரிங்களா. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கோல் 1 பாருங்க. கோல் 1ல நான் தமிழ்நாட்டோட மட்டும் சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறப்போ இந்தியாவோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கோல் 1ல் பாவர்ட்டி வறுமையின்மையில ஸ்கோர் வந்து 92. இந்த கோல் 1ல் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு தான். இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க பிஒய்க்யூல. ஸோ அந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அந்த மார்ச்சில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 92 ஸ்கோரு, ஃப்ரண்ட் ரன்னரில் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் சரிங்களா. ஸோ கோல் 1ல் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஸோ தமிழ்நாடு, அதுக்கப்புறம் 2வது தெலுங்கானா, 3வது ஆந்திர பிரதேஷ். ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் கோல் 1ல் டாப் ஸ்டேட்ல இருக்காங்க சரிங்களா. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது இந்தியாவுடைய வந்து 11.28%, தமிழ்நாடு 2.2%. ஸோ பன்முக வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கோல் 2. ஸோ 0 அங்கர் வறுமை பசியின்மை. இதில் ஸ்கோர் வந்து 75 ஃப்ரண்ட் ரன்னரில் இருக்கு. இதில் 8வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா கேரளா. ஸோ கேரளாவில் வந்து அந்த பசி அப்படிங்கிறது ரொம்ப பசியின்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோல் 3 வந்து ஹெல்த் பற்றி சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் வந்து 77, இந்தியாவுடைய ஸ்கோரும் 77 தான். அப்போ 2 பேருமே ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ ரேங்க் வச்சு பார்க்குறப்போ 13வது இடத்துல இருக்கு. அப்போ யார் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க? குஜராத் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க சரிங்களா. ஹெல்த்ல செகண்ட் மகாராஷ்டிரா, 3வது உத்தரகாண்ட். குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் கோல் 3ல வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ எம்எம்ஆர் மேட்டர்னல் மர்டாலிட்டி ரேஷியோ. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 லட்சத்துக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய 97, தமிழ்நாடு
54 இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுட்காலம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு 70, தமிழ்நாட்டுக்கு வந்து 73.2. ஸோ ஹெல்த் ஒர்க்கர் டென்சிட்டி, ஸோ 10,000 மக்கள் தொகைக்கு எவ்வளவு சுகாதார ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுடைய 49.45, தமிழ்நாடு 86.51. ஸோ 10,000 பேருக்கு 86 சுகாதார ஊழியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோல் 4 வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் பார்க்குறப்போ தமிழ்நாட்டு ஸ்கோர் வந்து 76 ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி 4வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கமான கேரளா, 2வது ஹரியானா, 3 ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? ஸோ கேரளா, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், 4வது தான் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து கோல் 4ல ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய GPI. ஸோ இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ். இந்தியா தமிழ்நாடு ரெண்டுக்குமே ஒரே ஸ்கோர்ல தான் இருக்கு. 1.01 ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது 1.01 இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கோல் 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லக்கூடியது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லக்கூடிய கோல் 5ல தமிழ்நாடு ஸ்கோர் 53. ஸோ மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் சேமா தான் இருக்காங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில. பர்ஃபார்மர் கேட்டகரி, ஸோ 53 வரும்போது பர்ஃபார்மர் கேட்டகரியில் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த பர்ஃபார்மர் கேட்டகரியில் கோல் 5 வந்து இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா நாகாலாந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ நாகாலாந்தில் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல நாகாலாந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபீமேல் டு மேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ பெண் ஆண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 0.48, தமிழ்நாடு 0.54 இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல் 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ இதில் வந்து ஸ்கோர் வந்து 90. கர்நாடகா, தெலுங்கானா, ஸோ இவங்களுக்கும் 90 தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி 13வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த கிளீன் வாட்டர் சானிடேஷன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியவங்க கோவா. இவங்க தான் வந்து அச்சீவராக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கோர் வந்து 100 இருக்கு. கோவா வந்து அச்சீவராக இருக்காங்க கோல் 6ல. நெக்ஸ்ட் வந்து கோல் 6. ஸோ இதுலேயே வந்து பாருங்க ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் கெட்டிங் ட்ரிங்கிங் வாட்டர் த்ரூ பைப்டு வாட்டர் சப்ளை. ஸோ குழாய் மூலமா கிராமப்புற வீடுகளுக்கு வந்து குடிநீர் வழங்கக்கூடிய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய இது 81.87% இருக்கு. நெக்ஸ்ட் கோல் 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. கோல் 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதுல வந்து அச்சீவர். ஸோ தமிழ்நாடு வந்து அச்சீவரா இருக்கு. சரிங்களா? ஸோ கோல் 5ல வந்து நம்ம வந்து பர்ஃபார்மரா இருந்தோம். கோல் 5ல பர்ஃபார்மர், கோல் 7ல வந்து அச்சீவரா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்கோர் 100 இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிஃபைடு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஸோ மின் வசதி பெறப்பட்ட வீடுகள் 100%. LPG பிளஸ் PNG சமையல் எரிவாயு இணைப்பு உள்ள வீடுகள் பார்த்தோம்னா 102.94 100%க்கு மேலே இருக்கு. நெக்ஸ்ட் கோல் 8 ஸோ டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்கோர் வந்து 81. மிசோரமும் நம்மளும் சேமா இருக்கு ஸ்கோரு. ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி 6th இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ கோல் 8ல 6th இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்ல ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து கோல் 9 வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இதுல வந்து ஸ்கோர் 67 இருக்கு. ஃப்ரண்ட் ரன்னர் 5th இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோவா இருக்காங்க இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. அதே மாதிரி ரூரல் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து ரோடால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஹேபிடேஷன்ஸ் கனெக்டட் பை ஆல் வெதர் ரோட்ஸ் அண்டர் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. சரிங்களா? ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99.7% இந்தியாவுக்கு. தமிழ்நாடு வந்து 100% வந்து எல்லா ரோட்ஸ் எல்லா கிராமப்புறங்களுமே வந்து அந்த சாலை வசதிகளால் இணைக்கப்பட்டிருக்கு. இது வந்து PMGSY ஸ்கீமு கீழே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ஓவரால் ஸ்கோர் வந்து 36.4, தமிழ்நாட்டுக்கு வந்து 15.69. ஸோ இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸில் தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் 15.69 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல் 10. ஸோ கோல் 10 வந்து இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது. இதில் ஸ்கோர் 76. ஃப்ரண்ட் ரன்னர் 8வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கோவா இருக்காங்க. ஸோ ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கோவா இருக்காங்க. இதில் ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க, கினி கோஎஃபிஷியன்ட். ஸோ கினி குணகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கோஎஃபிஷியன்ட் தான். சரிங்களா? பொருளாதார சமத்துவமின்மையை அளவிட பயன்படுத்தக்கூடியதான் இந்த கினி கோஎஃபிஷியன்ட் சொல்லக்கூடியது. இந்தியாவுக்கு 0.2, தமிழ்நாட்டுக்கு வந்து 0.1 இருக்கு இந்த கினி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. 0.1 தமிழ்நாட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல் 11ல பார்த்தோம்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி சொல்லக்கூடியது. ஸ்கோர் 81. ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி 15th இடத்துல இருக்காங்க. ஸோ சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வரும்போது அர்பனைசேஷன் மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோடு ஆக்சிடென்ட் டெத் இன் அர்பன் ஏரியாஸ், நகரங்களில் சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்கள் சொல்லியிருக்காங்க.
12.54 சரிங்களா. தமிழ்நாட்டுக்கு 12.54. இது வந்து 1 லட்சம் மக்கள் தொகைக்கு நடக்கக்கூடிய மரணங்கள். நெக்ஸ்ட் வந்து கோல் 12. ஸோ கோல் 12 என்ன சொல்லுதுங்க, ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது கோல் 12. அதில் ஸ்கோர் 78. ஹிமாச்சல் பிரதேசுக்கும் 78 தான். ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி 13th இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க திரிபுரா. கோல் 12 ஃபர்ஸ்ட் வந்து திரிபுரா இருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் பர் 1000 பாப்புலேஷன். ஸோ எவ்வளோ டன்ஸ் வந்து வருஷத்துக்கு உருவாக்குறாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஜென்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து 5.64 டன்ஸ் பெர் ஆனம் சரிங்களா. பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து வேஸ்ட் 1000 பாப்புலேஷனுக்கு ஜென்ரேட் ஆகுது 5.64 டன்ஸ் பெர் ஆனம். நெக்ஸ்ட் வந்து நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர். ஸோ நைட்ரோஜன் உரங்களுடைய பயன்பாடு எவ்வளோ பர்சன்டேஜ், 59.84% நைட்ரோஜனஸ் உரங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பர் கேபிட்டா ஃபாசில் ஃபியூவல் கன்சப்ஷன் இது வந்து கிலோகிராம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ புதைப்படிவ எரிபொருள் நுகர்வு எவ்வளோனா 200 கிலோகிராம் வந்து தமிழ்நாட்டில் கன்சம்ஷன் பண்ணுறாங்க பர் கேபிட்டாக்கு. ஸோ ஒரு நபர் ஒருவருக்கு 200 கிலோகிராம். நெக்ஸ்ட் கோல் 13. ஸோ கோல் 13 கிளைமேட் ஆக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது. கோல் 13 கிளைமேட் ஆக்ஷனு. ஸோ ஸ்கோர் வந்து 81. சேம் ஃபார் சிக்கிம்க்கும் சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் ரன்னர் செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ கிளைமேட் ஆக்ஷனில் செகண்ட் இடத்துல இருக்குது. ஏன்னா கிளைமேட் இன்சைட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். டிஎன்ஜிசிசி சொல்லியிருப்போம் இல்லைங்களா, தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. இவங்களுக்கு கீழே ஒரு 4 மிஷன் வந்து முன்னெடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனுடைய ஆர்டரும் வந்து நான் சொல்லியிருப்பேன். வெட்லேண்டு, அப்புறம் வந்து க்ரீனு, அப்புறம் கிளைமேட்டு, 4வதா டிஎன்சோ. ஸோ இந்த ஆர்டரில் இந்த 4 மிஷனும் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. சிக்கிமுக்கு வந்து சிக்கிமும் தமிழ்நாடு சேமாக இருக்குது. ஸ்கோர் 81 செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிக்கிம், தமிழ்நாடு 2வது, கேரளா 3, மெகாலயா 4வது இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்கோர் பேரிடர் பின்னடைவு குறியீட்டு மதிப்பெண் 24.5 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் லைஃப்ஸ் லாஸ்ட் பெர் 1 crore பாப்புலேஷன் டியூ டு எக்ஸ்ட்ரீம் வெதர் சரிங்களா. தீவிர வானிலை நிகழ்வுகளால் 1 கோடி மக்கள் தொகைக்கு இழக்கப்பட்ட மனித உயிர்கள் 12.85 இருக்கு தமிழ்நாடு. 1 கோடி பேர்ல எவ்வளவு பேர் வந்து அந்த டிசாஸ்டர்னால இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோல் 14. கோல் 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர். இது வந்து அந்த ஓவரால் காம்போசிட் ஸ்கோருக்கு வந்து இந்த கோல் 14 வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்லியிருக்கேன், 9 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கு. இதில் தமிழ்நாட்டுடைய ஸ்கோர் வந்து 61 இருக்கு. பர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி 5th இடத்துல இருக்காங்க. ஸோ 5th இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோல் 15 பார்த்தோம்னா லைஃப் ஆன் லேண்ட். ஸோ அதோடைய ஸ்கோர் வந்து 72. சிக்கிம்க்கும் 72 தான். ஃப்ரண்ட் ரன்னர் 20வது இடத்துல இருக்கு. லைஃப் ஆன் லேண்டில் 20th ரேங்கிங்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட், திரிபுராவும் ஸ்கோர் வந்து சேமாக தான் இருக்கும் ஜார்க்கண்டுக்கும் திரிபுராக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் டெசர்டிஃபிகேஷன். ஸோ பாலைவனமாக்கல் அதனுடைய சதவீதம் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.63% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் கோல் 16 வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் ஸ்கோர் வந்து 78. ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரி 13வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து குஜராத் இருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் பெர் 1 lakh பாப்புலேஷன். ஸோ 1 லட்சம் குழந்தைகளில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31.8 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் பெர் 1 lakh பாப்புலேஷன் சரிங்களா. ஸோ 1 லட்சம் மக்கள் தொகைக்கு எவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.85 நீதிமன்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவுக்கு 1.91 இருக்கு. ஸோ இதோட வந்து நமக்கு வந்து கோல் 16ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கோர் ரேங்கிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்க சரிங்களா. ஸோ இது வந்து 4th நிதி ஆயோக் கூடிய SDG இந்தியா இண்டெக்ஸ் 2023 to 24. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இந்த மந்த் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து குளோபல் லெவலில் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அது வந்து இப்போ இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது. இதையும் வந்து நம்ம இங்கே பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2026 11th எடிஷன். ஸோ 11வது எடிஷனாக இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனுவலி ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருன்னா UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் STSN அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஐநா நிலையான வளர்ச்சி தீர்வுகள் வலையமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க வந்து UNMI அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் பேஸ்ட் மல்டி லேட்டரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதோட இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஸோ இது எதை மெஷர் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சிஸ்டம் UN, அதுக்கப்புறம் SDG 17. ஸோ கோல் 17 என்ன சொல்லுதுங்க, பார்ட்னர்ஷிப்
ஃபார் தி கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ SDG 17 அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸுடைய சிஸ்டம்ஸ் மேலேயும் ஒவ்வொரு கண்ட்ரிஸும் எவ்வளோ நம்பிக்கை எவ்வளோ கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணக்கூடியதான் இந்த MUNMI அப்படின்னு சொல்லக்கூடியது மல்டி லேட்ரலிசம். ஸோ சரிங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது பர்படாஸ், லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் US வந்து லாஸ்ட்டாக இருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2026 ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 94th. ஸோ 94வது இடத்துல இருக்குது அவுட் ஆஃப் 167 கண்ட்ரிஸ். 94வது இடத்துல இருக்குது. ரொம்ப முக்கியமானது. ஸ்கோர் வந்து 68.3 அவுட் ஆஃப் 100. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. வரக்கூடிய எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவுடைய ஸ்கோரு 94 ரேங்க் 94, ஸ்கோர் வந்து 68.3. ஸோ இந்தியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இம்ப்ரூவிங் மேஜர் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த SDGயில். சரிங்களா. ஸோ 2015 26 சரிங்களா. ஸோ 2015 இப்போ ப்ரெசென்ட்டாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 18 பிளேசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. சரிங்களா. ஸோ 18 இடங்களை வந்து நம்ம மேலே முன்னேறி வந்திருக்கிறோம். மேலே 18 இடங்கள் முன்னேறி வந்தாலும் நம்ம வந்து சில நாடுகளை விட பின்தங்கி தான் இருக்கிறோம். சரிங்களா. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், மால்தீவ்ஸ், நேபாள், ஸ்ரீலங்கா இவங்களை விட நம்ம வந்து பின்னாடி தான் இருக்கிறோம். இவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய SDG டார்கெட்ல பார்த்தீங்கன்னா 33.3%. ஸோ 33.3% தான் நம்ம வந்து 2030க்குள்ள அச்சீவ் பண்ண முடியும், எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ஸ்கோர் வந்து 31.96. இது வந்து 2026 தான் ப்ரெசென்ட்டாக 31.96 இருக்குது. பத்திரிகை சுதந்திர குறியீடு மதிப்பெண் 31.96. நெக்ஸ்ட் வந்து இந்த 0 அங்கே. ஸோ அந்த கோல்லேயே இந்த கோல் 2 தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ அந்த 0 அங்கர் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸில் டாப் கண்ட்ரிஸ் எதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஃபின்லாண்டு, ஸ்வீடன், டென்மார்க் இவங்க தான் டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 இடத்துல இருக்காங்க. ஃபின்லாண்டு, ஸ்வீடன், டென்மார்க். ஸோ பாட்டமில் இருக்கக்கூடியது சாட், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சவுத் சூடான். ஸோ இவங்க 3 பேரும் கீழே இருக்காங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. சரிங்களா. ஷார்ட், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, தெற்கு சூடான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ஓவராலாக இந்த UN SDG ரிப்போர்ட் 2026 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 17 கோலில் எந்த கோலுமே வந்து 2030க்குள்ள அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கான அந்த ட்ராக்ல இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ none of the 17 goals currently on track to be achieved by 2030. சரிங்களா. ஸோ 17 இலக்குகளை ஒன்று கூட 2030 எட்டக்கூடிய பாதையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்க. நித்தி ஆயோக்குடைய இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் யுஎனுடைய இண்டெக்ஸ் ப்ரெசண்டாக ரிலீஸ் பண்ணது ரெண்டுமே வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஒரு PDF வந்து கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடியது. உங்களுக்கு இந்த PDF வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ PDF வந்து பிரிண்ட் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.